ஈஸியா ஜெயிக்கலாம். நம்ம தோத்து நிக்கணும்னு சொல்றான்ல, அவன் முன்னால தோக்க கூடாது, அவ்வளவுதான். யாராவது உங்ககிட்ட நெகட்டிவா பேசுறாங்களா? என்ன தெரியுமா வழி சொல்லுங்க பாப்பா. என்னென்னமோ சொன்னோம் நாங்க. ஒரே வழிதான் ஜெயிக்கணுமா? நெகட்டிவா எவனா முன்னால வரானா, ஜஸ்ட் டிராப் them, விட்டு விலகு, அவனை விட்டு விலகு. யார் உனக்கு உன்னுடைய வெற்றிக்கு உதவியாக இருக்க மாட்டானோ, யார் உன்னுடைய வெற்றிக்கு துணை செய்ய மாட்டானோ, ஜஸ்ட் அவர்களோட விலகு. அது உன்னுடைய லைஃப் பார்ட்னரா இருந்தாலும் சரின்னு சொன்னார் அவர். You cannot sustain. வாழ்க்கை ஒரு முறை தான் வருகிறது. அந்த ஒரு முறை வருகின்ற வாழ்க்கையை மிகச் சரியாக பயன்படுத்திக் கொள்வது நம்மில் மிகச் சிலருக்கு தான் வாய்க்கிறது. ஒரு விஷயம் தான், நீங்க எல்லாருமே மன தூய்மையோடு இருக்கிறீர்களா? மன தூய்மைனா என்னப்பா? நீ ஒரு பட்டியல் போடலாம் ராஜா. மன தூய்மைக்கு ஒரே விளக்கம் என்ன தெரியுமா? மன தூய்மை என்பது மன அமைதி தான். எந்த மனம் அமைதியாக நிதானமாக இருக்கிறதோ அது தூய்மையாக இருக்கிறது என்ற அர்த்தம். மன அமைதியோட இரு. டார்கெட்டை பிக்ஸ் பண்ணு. டார்கெட்டை பிக்ஸ் பண்ண, அமைதியா போ. உடம்ப அசைச்சு பழகு, மனசை அசைக்காம பழகு. ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும்னா முடிவு பண்ணு. நான் இத ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல சொல்லுவேன். நான் எப்படி தெரியுமா ஜெயிப்பேன்? அந்த ரகசியத்தை சொல்றேன். ஜெயிக்கிறது ஒரு டெக்னிக் குழந்தைகளை, செல்வங்களை. ஜெயிக்கிறது ஒரு டெக்னிக் தான். அது கான்ஃபிடன்ஸ் ரொம்ப முக்கியம் ஜெயிக்கிறதுக்கு. கான்ஃபிடன்ஸ், ஹை லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். பல நேரங்களில் நம்மள ஹராஸ் பண்றவங்களை கூட நம்ம திருப்பி அட்டாக் பண்ணாததுக்கு காரணம் வேறு ஏதோ ஒரு எண்ணங்களால் நம்ம வந்து சூழப்பட்டிருக்கோம். நான் பலரை அடிக்காம விட்டுருக்கேன். அவனை தொடணுமேங்கிறதுனாலேயே. அடிச்சவனை தொடணும்ல. எப்படி தெரியுமா ஜெயிப்பேன்? நானு டெக்னிக்கை சொல்லி தந்துடுறேன், மத்தது உங்க விருப்பம். ஜெயிப்பேன் தெரியுமா? என் துறையில நான் ஜெயிக்கிறது, ஒவ்வொரு துறையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு கான்பிடன்ட் லெவல் இருக்கு. அந்த கான்பிடன்ட் லெவல்ல யார் மேல எடுத்துட்டு போறானோ அவனால் முடியும். சாமி படத்தை பாக்குறல்ல, சாமிக்கு மொத்தம் எத்தனை கை? 4. நம்மள மாதிரி தானே இருக்கிறாங்க, 2 காலு, நம்மள மாதிரி முகம் எல்லாம் இல்ல. ஆனால் 4 கை ஏன் இருக்கு? அந்த 2 எக்ஸ்ட்ரா கை என்ன தெரியுமா? ஒன்று புன்னகை, இன்னும் ஒன்று தன்னம்பிக்கை. 2 தான். எடுத்துட்டு ஜெயிச்சு போய்கிட்டே இருக்கலாம். கான்பிடன்ட். நான் எப்படி என்ட்ரி ஆவேன்னா, அங்க வண்டியில இருந்து இறங்குவேன்ல, இல்ல பஸ்ல வந்து இறங்குவேன்ல, அப்பவே வந்து பாடி லாங்குவேஜை மாத்துவேன். பாடி லாங்குவேஜ் மாத்துவேன். அப்படி நடந்து என்ட்ரி ஆவேன்ல, என் என்ட்ரியில 10 பேரை அவுட் பண்ணுவேன் நான். 10 காயின் விழும், 30 தான் காம்படிஷன். உள்ள வந்து உட்காருவேன், லாட் போடுவாங்க. லாட்டை எண்ணுவோம், எடுப்போம். எனக்கு பிரம்மா லிபி ஃபர்ஸ்ட்னு வரும், ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கராக வரும். அது பயங்கர ஸ்டைலாக எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் அப்படின்னு எல்லாருக்கும் காட்டுவேன். அதில் ஒரு 5 பேர் அவுட் ஆகும். போய் முன்னால் உட்காந்துருவேன். வரிசை எண் 1ன்னு கேட்டோன்னா அப்படி எழுந்திருச்சு கட 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 கடன்னு வேகமாக வந்து ஸ்டேஜ் ஏறி அப்படி நிற்பேன். 10 அவுட்டு, 15 தான். பேச்சு படிலாம் கான்ஃபிடன்ஸ் லெவல் தான். வருவேன், வந்து நின்று தாயே தமிழே தலை கவிழ்ந்த பொற்செல்வி நீ கலங்க வேண்டாம், வரும் காலம் நின் காலம். 10 பேர் அவுட்டு, 5 பேர் தான் காம்படிஷன். அந்த 5 பேர்ல அந்த மாதிரிலாம் இருப்பானு, இப்படி இருப்பானுங்க. ப்ரிப்பரேஷன் அடிப்பேன். என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல 2 பேரை விழுத்துவேங்க. மீதி 3ல கண்டிப்பா ஒரு பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி வாங்கினதுதான் இந்த பிரைஸ் எல்லாம். ஜெயிக்கிறது வந்து ஒரு டெக்னிக் தாங்க, ஒரு டெக்னிக் தான். எல்லாரையும் விட சிறப்பானவர்கள்லாம் ஜெயிக்கிறது இல்ல, யார் அந்த டெக்னிக்கை சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க ஜெயிக்கிறாங்க, அவ்வளவுதான். கான்ஃபிடென்ட்டா உள்ள போய் உட்கார்ந்துட்டு நீங்க உங்களையே நீங்க சொல்லிக்கோங்களேன். நான் சொன்னேன்ல, கேனைன்னு ஆரம்பிக்கீங்க, ஐ கேன்னு முடிப்பீங்க. கேனை தான். பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க செல்வங்களே, பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க. உங்க பாத்திரத்தை கொஞ்சம் பெருசா வைங்க. மழை பெய்யுது, வீட்டுக்குள்ள ஒழுகிற நேரத்துல ஒரு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம், தண்ணி பாத்திரத்துல விழுது. அதே மழை தான் வெளியில பெய்யுது, கிணறுகளும் ஆறுகளும் கடலும் நிரம்பி கொண்டிருக்கின்றன. ஏன்னா அதனுடைய பாத்திரம் பெருசு. கொள்ளளவு பெருசாக வைங்க, பெருசா யோசிங்க. உங்களை பத்தி மட்டுமே யோசிங்கன்னா இவ்வளவுதான் இருப்பீங்க.
நான் இங்க உள்ள வரும்பொழுது பிரார்த்தனையில், இறைவா என்னுடைய உதடுகளில் இருந்து உதிரக்கூட வார்த்தைகளில் இங்கே இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்துவாயாக தான் என்னுடைய பிரார்த்தனை. நான் பேச்சில் ஜெயிக்க வேண்டும் என்பது என் வார்த்தை அல்ல. உன் வாழ்க்கையில் வெளிச்சம் ஏறினால் என் பேச்சு ஜெயித்து விட்டது என்று சொல்லாமலேயே சொல்லப்பட்டு விட்டது என்பதுதானே ரகசியம். அடுத்தவர்களுடைய விஷயங்களை பற்றி யோசி. எத்தனையோ சேஞ்சஸ் நீ கொண்டு வர வேண்டும் இந்த சமூகத்தில். நீ கொண்டு வருவதற்கான எத்தனையோ விஷயங்களுக்கு உன் கையெழுத்துக்காக காத்து கொண்டிருக்கின்றன விஷயங்கள். அந்த விஷயங்களை நீ கொண்டு செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன். இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட இரு. ஒரு பாம்பு ஒன்று பார்த்தேன், அந்த கதையை ஒன்று கேட்டேன். சும்மா குட்டி தான், 30 செகண்ட்ஸ். கிச்சனுக்குள்ள போயிருச்சான் அந்த பாம்பு. அப்ளை பண்ணிக்கோ. போகும்பொழுது கத்தியில பட்டுருச்சு, உடம்பு கீறிடுச்சு. உடனே அந்த கத்தியை திரும்பி முறைச்சிருக்கு பாம்பு. என்னையா கீர்னு ஒரு போடு போட்டுச்சு, வாய் கிழிஞ்சிருச்சு. வாய வேற கிழிச்சிட்டியான்னு கட்டி பிடிச்சி சண்டை போட்டு துண்டு துண்டா போயிருச்சு. நாம் யாரை எதிர்க்கிறோம் என்பதிலே கவனமாக இருங்கள். எதிர்ப்பதற்கு தகுதியே இல்லாதவர்களோடு எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். நாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் த்ரெட்னிங் ஃபேக்டர்னு ஒண்ணு இருக்கு. த்ரெட்னிங் ஃபேக்டரை புரிஞ்சுக்கோ. எது நம்மளை த்ரெட் பண்ணுதுன்றத புரிஞ்சுக்கோ. இமோஷனல் இன்டெலிஜென்ட்டோட இரு. முடிவெடுக்கும் திறன் சரியா இருக்கட்டும். நம்ம சுந்தரம் பிச்சை இருக்கார்ல, அவர் ஒரு மேட்டர் சொன்னாருங்க. அவர் ரெஸ்டாரண்ட் போயிருக்காரு, போய் உட்காந்துருக்காரு. 4-5 பொண்ணுங்க உட்காந்துட்டு இருக்குது ரெஸ்டாரண்ட்ல. அவங்க உட்காந்து படிச்சிருப்பீங்க, சில பிள்ளைகள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஒரு கரப்பாம்பூச்சி எங்கிருந்தோ பறந்து வந்து ஒரு பெண்ணினுடைய பிளேட்ல உட்காந்துருச்சு. ஊவான்னு கத்தி அதை ஆர்ப்பாட்டம் பண்ணதுல அந்த கரப்பாம்பூச்சி ஏறி அடுத்தவ துப்பட்டாக்கு போயிருச்சு. 5 பேரும் பரல்றாங்க. அந்த டைம்ல வெயிட்டர் ஒருத்தர் வந்தார். அந்த பெரண்டதுல அந்த அந்த கரப்பாம்பூச்சி வந்து அவருடைய மேல பட்டுருச்சு. இங்க உட்காந்துருக்கு. அவர் என்ன பண்ணாராம், கொஞ்சம் கூட அசையாம, ஹோட்டல்ல வேலை செய்யறதுனால, கிச்சன்ல வேலை செய்யறதுனால அவருக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லையா, அதை அப்படியே பிடிச்சி மெதுவா எடுத்துட்டு போய் ஜன்னலுக்கு வெளில போட்டாராம். இது சுந்தரம் பிச்சை பார்க்கிறார். சிக்கல் என்பது கரப்பாம்பூச்சி தான். அது ஒவ்வொருவரும் எப்படி எதிர்கொண்டார்கள் என்பதில் தான் வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறதுன்னு அவர் எழுதுறார். இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். நம்மால் ஒரு விஷயத்தை பதட்டப்படாம நின்னு கையில வயக்க 47 வச்சிருக்கிறீங்க, ஏன் பதறீங்க? போக்கஸ். மான் தானே, ஓடட்டும், எவ்வளவு தூரம் வேணாலும் ஓடட்டும், போக்கஸ் பண்ணு. கையில அவ்வளவு அழகான வெப்பன் இருக்கும்போது ஏன் பதற? பதர்னா சிதறும், கவனம் சிதறும். இந்த ஆசிரியர் உனக்கு சொல்லிக் கொடுப்பது ஒன்றே ஒன்றுதான், கவனத்தை சிதற விடாதே. ஒரு விஷயத்தை எடுத்து பற்றிக்கொள். எனக்கு தான் டி, எனக்கு தான் முடிஞ்சது, உனக்கு தான், உனக்கு தான் நீ நினைக்கணுமே. எது கஷ்டம் தெரியுமா பிள்ளைகளா? நான் சொல்லுவது சத்தியம். எது கஷ்டம் தெரியுமா? நமக்கு ஆசை இருக்கிறது தவிர நம்மில் எத்தனை பேருக்கு அந்த ஆசையை நிறைவேறக்கூடிய காட்சியை மனதிலே ஏற்படுத்தக்கூடிய திட்பம் இருக்கு? வராதுங்க, அவ்வளவு சீக்கிரம் வராது. உன்னுடைய நேம் போர்டு, உன்னுடைய சேர், உன்னுடைய கையில இருக்கக்கூடிய கோப்பு, அந்த கோப்புல எழுதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு சொல்லும் உன்னுடைய காட்சியில வரணும். வரணும், வந்தா நீ ஜெயிப்ப. நான் இதை இளைஞர்கள் கிட்ட சொல்லிட்டேன். அவன் நிஜமாவா மேடம்னு கேட்டான். நான் பயந்துட்டேன், தப்பா சொல்லிட்டனோ. ரூமியுடையது, நீ எதை தேடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடிக்கொண்டிருக்கிறது. நீ எதை தேடுறியோ அது உன்னை தேடுகிறது. மனிதர்கள் மீது இந்த கருத்தை வைக்காதே, வாழ்க்கையின் கருத்தின் மீது வை. நீ சாக பயப்படுறியா? சாவு உன்னை தேடுதுன்னு அர்த்தம். நீ எதை கண்ட உன் ஆழ் மனதில் அதை நினைக்கிறாயோ அது உன்னை தேடுகிறது. அது உன் காலடிக்கு வரும். எனக்கு நயாகரா பார்க்கணும்னு ஆசைப்பா, ரொம்ப ஆசைங்க. வைரமுத்து சாருடைய ஒரு கவிதை படிச்சேன். இதை வீழ்ச்சி என்று யார் சொன்னது? இது எழுந்து நிற்கும் ஆறுன்னு பேசினா பாருங்க மனுஷன். அப்படி கனவு காட்சி. +2 படிக்கிறேன். அப்போ 4-5 முறை போயிட்டு வந்துட்டேங்க. போன 2 மாசத்துக்கு முன்னால 3 நாள் பஃபலோ ப்ரோக்ராம், காலையில மத்தியானம் நைட்டு. அது முடிஞ்சு டொரண்டோ. அந்த பக்கத்துல இருந்து பார்த்தேன், இந்த பக்கத்துல இருந்து பார்த்தேன். உள்ள வெளியில போய் ஃபுல்லா சுத்தி அந்த தண்ணியை எடுத்து குடிச்சிட்டே வந்துட்டேன். நினை,
ஆழமாக நினை. இந்த உலகத்தில் நீ அடைய முடியாத எல்லை என்று ஒன்றே கிடையாது. அடைய முடியாத எல்லை என்று ஒன்று இருக்கிறது என்று எதையும் உன் மனம்தான் சொல்லுகிறது. உன் மனதை உன்னுடைய கண்ட்ரோல்ல வை. இப்படித்தான் என்ற உன்னுடைய மனதை கண்ட்ரோலில் வை. உன்னால் முடியும். இந்த டென்சிங் இருக்கிறார்ல, மேல போய் தொட்டாரே எவரெஸ்ட, அவர் சொன்னாருங்க, நான் இதை தொட முடியாதபடிக்கு நீ இதை தொட முடியாதபடிக்கு உனக்கு எது தடையாக இருந்தது என்ற கேள்விக்கு அது பதில் சொல்லும் பொழுது எதுவும் தடையாக இருந்ததில்லை, என் மனம்தான் உன்னால் தொட முடியாது என்று சொல்லிவிடுமோ என்று நான் பயந்தேன். அது சொல்லவே இல்லை. அதுதான் நான் ஜெயித்ததற்கு காரணம். மனம் சொல்லக்கூடாதுங்க, மனம் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு போய் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் பாருங்க, யூடியூப்ல போருங்க. அவ பேர் அருணிமா சின்ஹா, பார்த்துக்கோங்க அவளை. இன்னைக்கு பாருங்க, அவ ட்ரெயின்ல வந்து பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தூக்கி எறியப்பட்ட, ராத்திரி 1:30 மணிக்கு தூக்கி எறியப்பட்ட ஒரு பெண். சாயந்தரம் வரைக்கும் 5:30 மணி வரைக்கும் அவள் கஷ்டப்பட்டு இருக்கிறா. அவளே பேசுறா. நான் பேசுவதை விட அவள் பேசுவதை கேளுங்கள். கீழே சப்டைட்டில் ஓடுது. 22 வயசு பொண்ணு. அது நடக்கும்பொழுது இப்பொழுது அவளுக்கு 30 வயசு இருக்கும். கீழே விழுந்துட்டா, கால் அடிபட்டுருச்சு. எழுந்து நடக்கிறதுக்கு முயற்சி பண்றா. இன்னொரு ட்ரெயின் வந்து அடிச்சிருச்சு, முதுகும் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 மணிக்கு பரேலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாங்க. பரேலி ஹாஸ்பிட்டல்ல சொல்றாங்க, இப்போ நீ ஆபரேஷன் பண்ணாங்கன்னா ஒரு காலை காப்பாத்தலாம், ஆனா அனிஸ்தீஷியா இல்ல, நாளைக்கு காலைல தான் அனிஸ்தீஷியா வரும். அனிஸ்தீஷியா வந்து ஆபரேஷன் பண்ணா 2 காலம் போகும். அந்த குழந்தை அந்த மயக்கத்திலேயே சொல்லுதுங்க, காலைல 1:30 மணிக்கு விழுந்தேன், 2வது ட்ரெயின்ல அடிபட்டேன், ஐ எம் a வாலிபால் பிளேயர், எனக்கு ரொம்ப வலிச்சுது, சாயந்தரம் வரைக்கும். அந்த முகம் அப்படியே இருக்குங்க. நம்மெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் செல்வங்களே. உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ வேதனைகளை அடைந்து கொண்டு உயரத்தில் பறந்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தான் ஊக்கம் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் சொல்றாங்க, நான் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் நாய் என்ன கடிக்க கூடாதுன்னு கல்லை எடுத்து வீசிட்டு உட்கார்ந்து இருந்தேன் அந்த வலியோட. அதை விடவா வலிக்க போகுது, ஒரு கால் மிச்சமாகட்டும், அனிஸ்தீஷியா இல்லாம ஆபரேஷன் பண்ணுங்கன்னாங்க. அனிஸ்தீஷியா இல்லாம ஆபரேஷன் பண்றாங்க. 3 நாளுக்கு அப்புறமா அவகிட்ட அந்த அவங்க மாமா பேசுறாரு. என்ன மாதிரியே இருப்பா, போட்டு பாருங்க, அந்த முகம் என் முகமே மாதிரியே இருக்குது. அசாமிய பெண் நினைக்கிறாவ, அப்படியே இருக்கா. நான் அம்மான்னு கூப்பிட்டேங்க அவளை. ஒரு கட்டத்தில் அம்மான்னு சொல்லிட்டேன் அவளை. அப்ப அப்படி சொல்ல மாட்டேன் நான் யாரையும், அவளை சொல்லிட்டேன். அவ 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 பேசுறா. மாமா வந்து பேசினார், ஏய் அருணிமா மலை ஏறலாமா? அவ சொல்றா, என்ன மாமா கால் வெட்டுப்பட்டு இருக்குன்னு கிண்டல் பண்றியான்? ஏய், மலை ஏறுறதுக்கு ட்ரெக்கிங் பண்றதுக்கு 2 கால் வேணாண்டி அப்படின்னு போயிட்டாராம். அந்த சொல் போதுமானதாக இருந்தது எனக்குங்கிறா. எழுதி வச்சுக்கோங்க, 2011 மே மாசம் அவளுக்கு இது நடக்குது. 2013 மார்ச் ஒற்றை காலோடு அருணிமா சின்ஹா எவரெஸ்ட் ஏறி விட்டாள். அது அவ போடுறா, அதை நான் பாக்குறேன். நான் அவளை இங்க கொண்டு வந்து பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீயும் நானும் அருணிமா சின்ஹா தான். நமக்கும் ஏதாவது இப்படி நடந்தா நாமளும் எவரெஸ்ட் ஏறுவோம் தான். ஆனா அருமினா ஒரு விஷயத்தை செஞ்சா அதை நீயும் நானும் செய்ய முடியாது. அதை நீ செய்ய முடியணும். நான் கொஞ்சம் மாத்திட்டு இருக்கேன். என்ன ஃபேக்டர் ஆஃப் த்ரெட்டன் இருக்குல்ல, அதை ஜெயிக்கணும். அது எங்க தெரியுமா? அவ இந்த பேட்டி கொடுத்தா, அதை சொல்லிட்டு போறேன், நீ அப்ளை பண்ணிக்கோ அருணிமாவை. இன்னைக்கு இரவு போய் பார் அவளை. அவ எங்க தெரியுமா ஜெயிச்சா? நான் எங்க தெரியுமா அவளை வியந்து பாராட்டினேன். நீ தாண்டி அப்படின்னு மனசுல, நீ தான் அல்டிமேட் போ அப்படின்னு. என்ன தெரியுமா பண்ணா? அவ அந்த பேட்டி முழுக்க எங்க தெரியுமா கொடுத்தா? இந்த காலில் அந்த கேலிபர் ஷூவை போட்டுட்டு அப்படி நடந்து அவ எங்க பேட்டி கொடுக்குறானா, தான் எங்க கீழே விழுந்தோமோ அந்த ட்ராக்ல நடந்து கொடுக்குறா. நீங்களும் நானும் எவரெஸ்ட் ஏறிடலாம், ஆனா எங்க தோத்தோமோ அந்த புள்ளியே சந்திச்சு அங்கிருந்து ஜெயிக்கிறது கஷ்டங்க. அவ சொல்றா, இந்த இடம் தான் என்னை அவமானப்படுத்தியது, இந்த இடம் தான் நான் தோற்பேன் என்று சொன்னது, இந்த இடம் தான் எனக்கு மரணத்தை பரிசளிப்பதாக காத்திருந்தது. ஆனால் நான் இவ்வளவும் தாண்டி உயிரோடு இருக்கிறேன் என்றால் கடவுள் எனக்காக வேறு ஏதோ திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று சொல்லுவதற்காகத்தான் வந்தேன். இந்த இடத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லிட்டு அந்த ட்ராக்கை காட்டி பேசினாங்க. அப்பதான் நான் அசைஞ்சு போனேன். குழந்தைகளே, எந்த புள்ளி நம்மை தோற்கடிப்பதற்கு தயாராக இருக்கிறதோ, குழந்தைகளே, என் செல்வங்களே, மாணவர்களே, அந்த புள்ளியிலிருந்து கூவி கூவி சொல்லுங்கள், நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன், நான் வெற்றி பெற்றே தீருவேன், என்னால் முடியும் என்று.